கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் தொடங்க போது ஒரு நாள் தான் இடையில இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பலமான அணி எது, பலவீனமான அணி எது, ஸோ ரெண்டு டீம் உடைய பிளேயிங் லெவன் கம்பேரிசன், ஸோ எந்த லெவனோட போக போறாங்க, ஸோ எந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஸோ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, ஸோ இந்த தம்ப்நெயில் தான் இந்த வீடியோ தான். ஸோ போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போது, சிஎஸ்கேக்கு எதிராக ஆர்சிபி என்ன பண்ண போறாங்க, டிஆர் சிஎஸ்கேக்கு எதிராக அப்படின்னு கேட்டீங்கன்னா சேப்பாக் அவங்களுடைய கோட்டை பயங்கரமா டாமினேட் பண்ணிருக்காங்க. 70% அபவ் வந்துட்டு வின்னிங் ரேட் வச்சிருக்காங்க. சோ இப்படி பார்த்தா மும்பை கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்களே, அவங்க தானே ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டா 2 சீசன் மும்பை அதிகமா ஆடி அந்த ஒரு ரேட் வச்சிருக்காங்க. 2 சீசன் கம்மியா ஆடின போதும் பார்த்தோம் அப்படின்னா வின்னிங் பர்சன்டேஜ் மேக்ஸிவா வச்சிருக்காங்க. அதுலயும் சேப்பாக்ல டாமினேட்டே பண்ண முடியல. ஆர்சிபி ஜெயிச்சு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 8 இயர்ஸ்க்கு மேல ஆகுது சேப்பாக்ல. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ மோஸ்ட் ஆஃப் கேம் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணிருக்காங்க. 90% வின்னிங் ரேட் ஆர்சிபிக்கு எதிராக சேப்பாக்ல இருந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு சேப்பாக் கண்டிஷன்ல ஆர்சிபினால சிஎஸ்கேவை பீட் பண்ண முடியுமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்குவாட்ல ஸோ எந்த மாதிரியான பிளேயர்ஸை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரிமாங்க, வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க, ஸோ சின்ன குழந்தைக்கு கூட தெரிஞ்ச ஒரு விஷயம், ஸோ சேப்பாக் முழுக்க ஒரு ஸ்பின் ட்ராக் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ என்ன மாதிரியான காம்பினேஷனோட போகலாம், இது வரைக்கும் சிஎஸ்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இவ்வளவு வருஷ காலத்துல சேப்பாக்ல எந்த மாதிரியான காம்பினேஷன் வச்சிருக்காங்க, அண்ட் சிஎஸ்கேக்கு எதிராக எந்தெந்த டீம் எந்த மாதிரியான காம்பினேஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்த்தா தெரியக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். ஸோ கண்டிப்பா அவங்களுடைய ஸ்குவாட், அதாவது சிஎஸ்கேக்கு எதிராக சேப்பாக்ல ஆடக்கூடிய சிஎஸ்கே டீமா இருந்தாலும் சரி, ஆப்போசிட் டீமா இருந்தாலும் சரி, அவங்களோட ஸ்குவாட்ல 4 மீடியம் பேசரோ 4 ஃபாஸ்ட் பவுலரோ இருக்க மாட்டாங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் கம்பல்சரி 3 ஸ்பின்னரோட போயிருக்காங்க. ஸோ இதுதான் தாரக மந்திரம். அது ஏன் 3 ஸ்பின்னர் அப்படின்னா, சேப்பாக்க பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருமே தெரியும் பயங்கரமான ஸ்பின் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா ஒருத்தர் பார்ட் டைம் பவுலரா இருப்பாரு. ஸோ 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஆல்ரவுண்டரா இருப்பாங்க, இல்லைன்னா பியூர் ஸ்பின்னரா இருப்பாங்க. ஸோ இதுதான் தாரக மந்திரம். ஸோ தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும் சேப்பாக்ல கலக்கி போட்டிருக்காரு. ரவீந்திர ஜடேஜா சொல்லவே வேணாம், செமையா பண்ணியிருக்காரு. அண்ட் மொயின் அலி இருக்காங்க. ஸோ அது போக ரச்சின் ரவீந்திரா இருக்காங்க. அண்ட் பிரசாந்த் சோலங்கி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான யூனிட் அவங்களெல்லாம். அது மட்டும் இல்லாம மிச்சல் சாண்டர் யார் பிளேயிங் லெவன்ல ஆனாலும் சிஎஸ்கே தரப்புல இருந்து அப்படியே அசால்ட்டா சொலையா அந்த 3 ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைச்சிடும். ஆனா ஆர்சிபிக்கு அப்படியான்னு கேட்டா ஆர்சிபிக்கும் 3 ஸ்பின்னர்ஸ் வராங்க. ஆனா 3 பேரும் தரமான ஸ்பின்னர்ஸ் கிடையாது. கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல ஃபார்ம் கிடையாதுங்க. 1 இயர் ஆச்சு கிரிக்கெட் ஆடி. ஸோ அவருடைய ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறது டவுட் தான். மயங்க் தகர் நல்ல ஒரு பிளேஸ், நல்ல ஒரு ட்ரேட் அப்படிங்கறத மாற்றமே கிடையாது. ஸோ ஆர்சிபியில் இருக்காரு. ஸோ அவர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு நம்ப முடியுது. ஸோ மற்றபடி மேக்ஸ்வெல்ல ஒரு பார்ட் டைம் பவுலரா வச்சுக்கலாம். ஸோ லக்கில் வந்துட்டு விக்கெட் மாட்டலாம், இல்லைன்னா வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டாகவும் பண்ணலாம். ஸோ அவர் ஓவரை வந்துட்டு பிரிச்சிருக்காங்க சிஎஸ்கே. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆர்சிபி சைடில் அவங்க சிஎஸ்கேக்கு எதிராக நல்ல ஒரு ஸ்பின் யூனிட்டை செட் பண்ணணும். ஸோ அவங்க கையில் 2 ஆப்ஷன் தான். ஒன்று சூப்பரா இருக்கக்கூடிய 2 ஸ்பின்னரையும் ஒரு பார்ட் டைம் பவுலரையும் கொண்டு போகணும். இல்ல எங்களுடைய ஸ்பின் யூனிட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 4 ஸ்பின்னருடைய களம் இறங்குறது தான் ஸோ உங்களுடைய ஒரே வழி. 4 ஸ்பின்னர்னா 2 பேர் ஆல்ரவுண்டரா இருக்கலாம், இல்ல 3 பேர் ஆல்ரவுண்டரா இருக்கலாம், ஒருத்தர் பியூர் ஸ்பின்னரா இருக்கலாம். ஸோ கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் பியூர் ஸ்பின்னர் ஆடி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேணாம். எக்ஸ்பீரியன்ஸ் சைட்ல பார்க்கும்போது கரண் சர்மா கிரிக்கெட் ஆடலைனா கூட நம்பி கொடுப்பாங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ற விதமா பார்த்தோம் அப்படின்னா மயங்க் தகர் சிஎஸ்கேக்கு எதிராக எடுக்கிறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். அவர் இருந்துதான் ஆகணும், மயங்க் தகர் அண்ட் கரண் சர்மா. ஸோ இது போக மேக்ஸ்வெல் இருக்காரு. ஸோ 3 ஸ்பின்னர் அப்படிங்கிறது கணக்காயிடுச்சு இல்லையா. ஸோ இதோட தான் ஆர்சிபி போவாங்களான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸோட போவாங்க அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. ஒய் நாட் கேமரோன் கிரீன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்கன்னா, ஸோ சில பேர் சொல்றீங்க பிரைஸ் டாக் அதிகமா இருக்கு, ஸோ கேமரோன் கிரீன் ஆட வைக்கிறது தான் உண்மையாலுமே நல்ல விஷயம், நல்ல புத்திசாலித்தனம் சொல்றீங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாஸ் பவுலர் தேவை இல்லை. ஏன்னா சிராஜ், எஸ் தயால், ஃபெர்கூசன் சொல்லிட்டு 3 பேர் இருப்பாங்க. ஸோ அது போக வேணும்னா கூட பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் போடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, இம்பாக்ட் பிளேயராகவும் கொண்டு வந்துருக்கலாம். அந்த இடத்துல 4 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதாவது 4 ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையே இல்லை. ஸோ 3 ஸ்பின்னர் இல்லைன்னா வந்துட்டு அது போக ஒரு பார்ட் டைமரோட போறதுதான் பெட்டர். அப்படி பார்க்கும்போது ஸோ அந்த கேமரூன் கிரீனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பேட்டிங் கெப்பாசிட்டி வந்துட்டு வில் ஜாக்ஸுக்கு இருக்கு. ஸோ நல்லா இருக்காரு, ரீசெண்ட் டைம் ஃபார்மும் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஸோ கம்பல்சரி வில் ஜாக்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. லைக் நீங்க இன்னொரு ஒரு விஷயத்த கூட முன்வைக்கலாம். அதாவது இப்போ இவ்வளவு கோடி கொடுத்து எடுத்திருக்காங்களே, விராட் கோலியோட பிரைஸ் டாக் அதிகமா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 17 கோடி. ஸோ அப்படி இருக்கும்போது விளையாட வச்சு தானே ஆகணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பா விளையாட வைக்க போறாங்க, அதுல மாற்றமே கிடையாது. ஸோ ஒன்னு இம்பாக்ட் பிளேயர் ரூலை யூஸ் பண்ணி ஸோ கண்டிப்பா ஃபேப் டூ பிளஸி ஆடி ஆகணும்.
அண்ட் மேக்ஸ்வெல் ஆடி ஆகணும். ஸோ அது போக ஒரு ஃபெர்கூசன் வச்சுக்கலாம், 3 பேர் ஆடி ஆகணும் இல்லையா? ஸோ இது போக பில் ஜாக்ஸையும் கேமரூன் கிரீனையும் பெஞ்ச் பண்ணிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வேணுமா இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல வேணுமா, யாரை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வரக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ ஆர்சிபி மறக்க வேணாம், இதை பண்ணியிருக்காங்க. போன வருஷம் அவங்க கிட்ட ஸ்குவாட்ல நல்ல ஃபாரினர்ஸ் இருந்தா கூட பார்த்தோம் அப்படின்னா ஸோ 3 பேரோட தான் போயிருக்காங்க. ஸோ ஃபியூ மேட்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 பேரோட தான் போயிருக்காங்க. ஸோ 3ஆவதா வந்துட்டு ஒரு இந்தியன் பிளேயரை வந்துட்டு வெளியில கோர வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபாரின் பிளேயரை ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீசனும் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சேப்பாக் கண்டிஷனுக்கு பில் ஜாக்ஸ் தான் ஆடணும். சேம் லைக் நீங்க சிஎஸ்கேவையும் கேள்வி கேட்கலாம். 14 கோடி கொடுத்து அவ்வளவு தூரம் ஆக்ஷன்ல பஞ்சாப் கிங்ஸை வந்துட்டு டாமினேட் பண்ணி டேரியல் மிச்சலை வாங்கினாங்க. ஆனா கம்பல்சரி அவர் ஆட போறது கிடையாது. ஸோ பிகாஸ் மொயின் அலி, மிச்சல் சாண்டர் இந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸுக்கு தான் சான்ஸ் அதிகம். அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் மொயின் அலி, ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் டேரியல் மிச்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. மேபி என்ன பொறுத்த வரைக்கும் மிச்சல் சாண்டரோ தீக்ஷனாவோ ஆடுவாங்க. அண்ட் ஃபைனலா அவங்க முஸ்டபிசோரோட முடிப்பாங்க. 10 ரன் அவைலபிளா இருக்கிற வரைக்கும் முஸ்டபிசோர் வச்சு தான் ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ டேரியல் மிச்சல் எடுக்கலாம், பட் இருந்தாலும் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போவாங்க. ரச்சின் ரவீந்திரா ஆல்ரவுண்டர் கூட சொன்னா கூட ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்பின் ஓரளவுக்கு வீக்கா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது மொயின் அலி எடுத்து அவரும் நல்லா பண்ணுவாரு, அண்ட் தீக்ஷனா நல்லா பண்ணுவாங்க, அண்ட் ஜட்டு அப்படிங்கிற 3 ஆப்ஷனோட போகலாம். அப்படி இல்லைன்னா மிச்சல் சாண்டர், மொயின் அலி, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜட்டு, இந்த ஒரு 3 ஆப்ஷனோட போகலாம். ஸோ டேரியல் மிச்சல் உள்ளவருக்கான சான்ஸும் கம்மி. ஸோ ஓவராலா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படின்னா 3 ஸ்பின்னரோட போறது அப்படிங்கிறது பெட்டரானது. ஸோ இருந்தாலும் வில் ஜாக்ஸை ஒரு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லயாம் லிவிங்ஸ்டன் மாதிரியும், நான் சொன்னேன் இல்லையா பார்ட் டைம் பவுலர் ஜோ ரூட் மாதிரியும், ஸோ அவங்க எடுக்கிற மாதிரி விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ வில் ஜாக்ஸை எடுத்து 2 ஓவர் அங்கே தள்ளுறது அப்படிங்கிறதும் ஆர்சிபி பிளான்ல இருக்கலாம். ஸோ ஓவராலா நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்சிபி சிஎஸ்கேவை ஜெயிக்கணும் அப்படின்னா மற்ற யூனிட், இந்த பேட்டிங் இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுத்தாலும் ஆர்சிபி வின் பண்றதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லக் ஃபேக்டரும் இருக்கு. ஆனா முதல்ல அவங்க பார்க்க வேண்டியது இந்த ஒரு ஸ்பின் யூனிட் தான். அவங்களோட ஸ்பின் யூனிட் கிளிக் ஆயிடுச்சு இல்ல, மயங்க் தகர் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாரு, எக்கனாமிக்கலா போட்டுட்டாரு, அண்ட் விக்கெட்டும் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு சாதகமா இருக்கும். ஸோ சிஎஸ்கேவை ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களோட ஸ்பின் யூனிட் வேலை செய்யணும். அதே மாதிரி சிஎஸ்கேக்கு எதிராக வீக்னஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜடேஜா இருக்காங்க இல்லையா, ஜடேஜாக்கு எதிராக ஆர்சிபியோட பிளேயர்ஸ் நிறைய பேர் வீக்னஸ். அதுல வந்துட்டு கிளென் மேக்ஸ்வெல், ஏபிடி வில்லியர்ஸ் இருக்கிற வரைக்கும் ஏபிடி வில்லியர்ஸ் வீக்னஸா இருந்தாரு. ஸோ மேக்ஸ்வெல், ஏபிடி, விராட் கோலின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஜடேஜாக்கு எதிராக விக்கெட்டை நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்சிபி சைட்ல இருந்து நீங்க டீமை பாக்குறீங்க, சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ பண்ண வேண்டிய விஷயம் தீபக் சகரோட இனிஷியல் ஸ்விங்ஸை கட் பண்ணி ஆடி ஆகணும். விராட் கோலி விக்கெட்டை விடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் ஜட்டுவை பார்த்து ஆடி ஆகணும். மேக்ஸ்வெல் பல தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ போரான ரெக்கார்டு வச்சிருக்காரு. இது எல்லாமே சாதகமா நடந்தா சிஎஸ்கேவை ஜெயிக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே பயங்கர ஃபேவரட்டுங்க, யாரையுமே விட்டு கொடுக்க முடியாது. இந்த பக்கத்தால அந்த பக்க தளபதி, என்ன வேணாலும் நடக்கலாம். உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான ஓப்பனிங் மேட்ச் தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டை இந்த ஃபேன் பேஸ்ல இருந்து நான் பார்க்க மாட்டேன். ஸோ சென்டர்ல இருந்து அம்பையர் மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ 2 சைடுமே என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் சைடு தான். இருந்தாலும் சிஎஸ்கே ஒரு படி அவங்களுடைய ஹோம் கிரவுண்டோட அட்வான்டேஜ் அண்ட் தலையோட கேப்டன்சி அண்ட் ஒரு சூப்பரான ஸ்பின் யூனிட், அதாவது நீங்க ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது அந்த சைடு ஓரளவுக்கு சூப்பரான ஸ்பின் யூனிட் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க தான் ஜெயிப்பாங்கிறது நான் சொல்ல வரல. ஆன் டேல யார் பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த ஒரு வேர்டை நான் ரிப்பீட்டடா நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், நீங்க கேட்டுக்கலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன் டேல யார் பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின் பண்ண போறாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். ஐபிஎல் வந்துட்டு உண்மையாலுமே ஃபன்னி கேம் தான். குஜராத் டைட்டன்ஸ் மாதிரியான ஒரு டீம்ல ரிங்கு சிங் ஃபைனல் ஓவர்ல 5 6 அடிச்சு ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுப்பாருங்கிறத யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்சிபி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இதுவாக தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.